நாட்டில் தமிழ் பள்ளிகளுக்கான ஆதரவு அரசியலமைப்பு சட்டம், 1996 கல்விச் சட்டம் மற்றும் தேசிய கல்விக் கொள்கை ஆகியவற்றின் கீழ் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும். மக்களவையில் பத்துகாஜா உறுப்பினர் சிவக்குமார் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் தமிழ் கல்விக்கான முக்கிய முன்னேற்றங்களையும் கல்வி அமைச்சு உறுதிப்படுத்தியது. இதில் தமிழ் மொழி கற்பித்தல் தொடர்பு மொழியாக தொடர்வது, பாடத்திட்ட தரத்தை உயர்த்துவது மற்றும் தேசிய கல்வி அமைப்பில் தாய்மொழி பள்ளிகளின் நிலையை பாதுகாப்பதும் அடங்கும். முக்கிய அறிவிப்புகளில் பஹாங்கில் புதிதாக கட்டப்படவுள்ள ஜெராம் தோட்ட தமிழ் பள்ளியின் முன்னேற்றமும் அடங்கும். 3 ஏக்கர் அரசு நிலத்தில் 6 வகுப்பறைகள், நிர்வாக மற்றும் கற்பித்தல் வசதிகளோடு அப்பள்ளியை கட்டுவதற்காக 22 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர லாடாங் சாகா, சிம்பாங் பெர்தாங், சீஃபில், எஃபிங்எம் உள்ளிட்ட பல தமிழ் பள்ளிகள் மேம்படுத்தப்பட்டோ அல்லது இடமாற்றம் செய்யப்பட்டோ உள்ளன என்பதையும் அமைச்சு தெரிவித்தது. பேராக்கின் கோப்பெங் தமிழ் பள்ளியின் முழு மறு கட்டுமானத்திற்கும் ஒப்புதல் கிடைத்துள்ளது. அங்கு பழுதடைந்த 3 கட்டிடங்கள் இடிக்கப்படுகின்றன. இதனால் புதிய வகுப்பறைகள், நிர்வாக அலுவலகம், ஆசிரியர் அறை மற்றும் விளையாட்டு சேமிப்பு அறை கட்டப்படும். மாணவர் சேர்க்கை குறைவாக உள்ள தமிழ் பள்ளிகளுக்கான நடவடிக்கையாக இணைந்த வகுப்புகள், தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் பள்ளிகளை தொடர்வது மற்றும் தேவையான போது பள்ளிகளை இடம் மாற்றுவது போன்ற தமிழ் சமூகத்தை பாதுகாக்கும் திட்டங்களையும் அமைச்சு பட்டியலிட்டது. இந்த முன்னேற்றங்களை வரவேற்ற சிவக்குமார், தமிழ் கல்விக்கான நீண்டகால நிலைத்தன்மை மற்றும் தரத்தை உறுதி செய்வதில் தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்று தெரிவித்தார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.